அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய இணைவின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய அவர் உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மன தைரியம் உண்டாகுங்க. காரியங்கள்ல வீரியம் உண்டு. எப்பொழுதோ கொடுத்த கடன் வசூலாகிவிடுங்க. வாங்கி போட்டு விற்கவில்லையே என்று நினைத்த இடம் நல்ல விளக்கு விற்பனையாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால தொழில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழிலிலும் வேலையிலும் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ல் ராசிநாதன் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைகள் ஏற்படலாம். இயன்றவரை இரவு பயணங்களை தவிர்ப்பது அவசியங்க. வாகனங்களை நன்கு பராமரிங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. இடம், வீடு முதலியவற்றில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோரால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ரோண ரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை அளித்து எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக உங்களுடைய வாகனத்தை ஓட்டினாலும் பிற வாகனங்களினால் விபத்து ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது வாரத்தில் குடும்ப செலவுகளுக்காக புதிய கடன்களை ஏற்க நேரிடும். தவிர்க்க முடியாவிட்டாலும் அவசியமான அளவிற்கு மட்டுமே கடன் வாங்குவதும் அதனை வெகு விரைவில் தீர்ப்பதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இதனை ஏன் கூறுகிறோம்னா, ஒரு குரு, செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகள்ல உள்ள போது வாங்கும் கடன் வளரும் என கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சுபபலம் பெற்றிருப்பதால் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியை நிலை கொண்டுள்ள செவ்வாயினால் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. உழைப்புக்கேற்ற கூலியை பெற்று தருவார் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராகு நடைபெறுவதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும்
சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது சுக்கிரன் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சுக்கிரனுடைய கூட்டு சேர்க்கை இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்கு. வருமானத்தை உயர்த்தும் நல்ல வாய்ப்புகள் பல தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள முடியுங்க. சாதுரியமாகவும் பொறுமையுடனும் பிரச்சனைகளை அணுகலால் போதுமானதாகவே இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது ஜோதிட ரீதியில் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தரும் விதமா அமைய இருக்குதுங்க. வீரியமுள்ள இரு கிரகங்கள் சுபபலம் பெற்று இணையும் போது பல நன்மைகள் கிடைக்கும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில் முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்க நேரிடும். மக்களிடையே செல்வாக்கு உயரும். எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதுவும் குறிப்பாக மாணவிகளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் படிப்பில், அதாவது உங்களுடைய தன குடும்ப ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வருங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல ஈடுபட அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அக்னி கிரகமான செவ்வாயும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் குருவும் நிலை கொண்டிருப்பதால் இரவில் நெடுநேரம் கண் விழித்து தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அஷ்டம ராசி குரு பகவான் ரோணஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால பண விரயமாகுங்க. தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. பருவமழை பொய்க்கக்கூடும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலனுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சனி மற்றும் சுக்கிரன் ஆவார்கள். இவர்கள் இருவருமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிம்மதி குறையுங்க. சுக்கிரன் சனி பகவானுடைய கும்பராசி சேர்க்கை நன்மை செய்யும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தான உள்ள குருவினால் நன்மை ஏற்பட வாய்ப்பில்லைங்க. குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு செவ்வாய் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.